ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம வீடே கமகமன் மணக்கிற மாதிரி ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுவும் திருநெல்வேலி ஸ்டைல் மீன் குழம்பு செய்ய போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் புளி ஊற வைக்க போகிறேன். நான் பதப்படுத்தாத ஊர் புளி எடுத்திருக்கேன். அது ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். நீங்கள் மாங்காய் சேர்த்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா பாதி புளியும் பாதி மாங்காவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் புளியை மட்டும் சேர்த்துக்கிறேன். புளி ஊறுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி நல்லா ஊறினதும் புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம புளியை வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. புளி நல்லா கரைச்சதும் நம்ம நல்லா பழுத்த 2 தக்காளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறதோட இதை மாதிரி கரைச்சிட்டு நீங்கள் குழம்பு செஞ்சிங்கன்னா குழம்பு அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் வைக்க போகிறதில்ல, எல்லாமே கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் வைக்க போகிறோம். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், நான் 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதையும் நம்ம கையாலேயே கரைச்சி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 சில்லு தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். பொடியை கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், ஒரு 6-7 சின்ன வெங்காயம், மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொதிக்கிற குழம்புல நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த நேரம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீலா மீன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மீனையும் நான் சேர்த்துக்கிறேன். மீன் போடுறதுக்கு முன்னாலே உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம கரண்டி விட்டு நம்ம கிளற மாட்டோம். அப்போ தான் மீன்லேயும் நல்லா உப்பு பிடிக்கும். இப்போ நான் எல்லா மீனையும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக வைக்கக்கூடாது, ஓரளவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் தேவையான அளவு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தாளிக்கும் போது சின்ன வெங்காயம் சேர்த்து தாளித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட ரெடி பண்ண குழம்புல நம்ம தாளிப்பவு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சீலா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு அப்படியே மூடி வச்சு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட இன்னும் மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்பு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் திருநெல்வேலி ஸ்டைலில் மீன் குழம்பு வைப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீன் குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.